Hello everyone, let's continue with ancient Indian history. Right, in the previous class we have completed till Mauryans உடைய social life மட்டும் பார்த்திருந்தோம். இன்னைக்கான கிளாஸ்ல we are going to complete this Mauryan chapter. Right, so ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காசஸ் ஆஃப் டிக்ளைன். ரைட், ஸோ ஒரு எம்பையர் இருக்குது அப்படின்னா அந்த எம்பையர் வந்து எப்படி ரைஸ் ஆச்சு, எப்படி வந்து டிக்ளைன் ஆச்சுன்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் காசு என்ன அப்படின்னா அசோகா வந்து ஹி இஸ் மோர் டுவர்ட்ஸ் புத்திசம். ரைட், ஸோ இவர் மோர் டுவர்ட்ஸ் புத்திசம்ங்கிறதுனால புத்திஸோட பாலிசிஸ் வந்து இவர் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார், விச் இஸ் ஸ்லைட்லி கான்ட்ராடிக்டிங் வித் திஸ் பிராமின்ஸ். ரைட், ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸஸ்க்காக கில் பண்ணுறது வந்து இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் பை ஹிம். ரைட், ஸோ ப்ரொஹிபிட்டட் பை புத்தா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் பை த கிங். ரைட், ஸோ இந்த மாதிரி ஆன்டி சாக்ரிஃபைஸ் ஆட்டிடியூட் வந்து பிராமன்ஸுடைய இன்கம் என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பகுதி வந்து அஃபெக்ட் பண்ணப்படுது. ரைட், அண்ட் ஆல்சோ அசோகாவுடைய எடிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இட் வாஸ் ரிட்டன் இன் பிராக்ரித். ஸோ சான்ஸ்கிரிட் வந்து பிரமினிக்கல் லாங்குவேஜ். ஸோ பிராக்ரித் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுனால பிராமன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி ஆயிடும்னு சொல்லிட்டு பிராமன்ஸ் they felt, so they supported Sungarul. Right, so Sungarul என்ன பண்ணுச்சு அப்படின்னா சுங்கா டைனாசிட்டி இதுக்கப்புறம் வரவங்க, so they supported Brahmanism. Right, so this is how it has been. And also இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டியூரிங் திஸ் டைம் பீரியட் அசோகா வந்து ராஜுகாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பீப்புளுக்கும், எல்லா வர்ணமில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும், எல்லா வர்ணாக்கும் ஒரே சிவில் அண்ட் ஒரே கிரிமினல் லாஸ் வந்து இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய தர்மசாஸ்திரா இருந்தது இல்லையா, தர்மசாஸ்திராவில் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் பேஸ்ட் அப்பான் த வர்ணாஸ் த பனிஷ்மெண்ட் வேரிஸ். ரைட், ஸோ அது வந்து இங்கே இல்லை. இது எல்லாமே வந்து பிரமணிக்கலுக்கு they thought like they felt like a threat. ரைட், அவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஸோ they supported Sungarul. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் டிக்ளைன் ஆஃப் மௌரியன்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே ஆர்மி வந்து ரொம்ப பெருசுங்கிறதுனால இந்த ஆர்மியையும் பியூரோக்ரஸியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான செலவு வந்து அங்கே தான் போச்சு. ரைட், அண்ட் ஆல்சோ ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான ரெவன்யூ வந்து இட் வென்ட் ஃபார் அ டொனேஷன். ரைட், பெரிய பெரிய டொனேஷன் வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா புத்திசம்காக பண்ணப்பட்டது. ஸோ இதனாலேயே ராயல் ட்ரெஷரி என்ன ஆகுது அப்படின்னா எம்டி ஆக ஆரம்பிக்குது. லைக் இவங்களுடைய முடிவில், அதாவது மௌரியாஸ் டிக்ளைன் ஆகக்கூடிய டைம் பீரியடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெல்ட் பண்ணி அதை வச்சு தான் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸே அவங்க சமாளிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபினான்ஷியல் கிரைசிஸ். வை பிகாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் டொனேஷன் டு புத்திசம், செகண்ட் இஸ் தட் ஆர்மியோட எக்ஸ்பெண்டிச்சர், பியூரோக்ரஸியோடைய எக்ஸ்பெண்டிச்சர், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து லைக் ஈவன் தோ நிறைய நமக்கு வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் ஸ்பைஸ் இருந்தாலும் இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா சில பியூரோக்ராட்ஸ் வந்து they were quite exploitative in nature. ரைட், ஸோ அதை வந்து இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியல கிங்கால. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அசோகா இஸ் மோர் டுவர்ட்ஸ் மிஷனரி ஆக்டிவிட்டி. புத்திசம் வந்து எல்லாருக்கிட்டே கொண்டு போகணும், தர்மத்தை வந்து ப்ரீச் பண்ணணும், இப்படி இருந்ததுனால நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ஸ் வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே டைம் பீரியட்ல தான் வந்து சைனா வால்லாம் கட்டப்பட்டிருக்கும். வை பிகாஸ் அப்படின்னா ஃபாரின் இன்வெஷன் வந்து தடுக்கிறதுக்காக. பட் இவங்க வந்து அதை பற்றி ஜாஸ்தி அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இல்லை. ஃபிஃப்த் ஒன் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து புது புது ஐடியாஸ் எல்லாமே மக்கள்கிட்ட வர ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் டூல்ஸ், அயன் வெப்பன்ஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மெட்டீரியல் கல்ச்சர் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதனால புது புது கிங்டம்ஸ் அங்கங்கே எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ அசோகா வந்து நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு. ரைட்டு, இது இவர்கிட்ட வந்து ஆர்மி வந்து ஹெவி ஆர்மி இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they lost the spirit of fight. ரைட்டு, ஸோ ஆர்மி வந்து அவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டாங்களோ அதோட பர்பஸே அங்கே இல்லாமல் போயிடுது. ரைட்டு, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஈவன் தோ அசோகா ரொம்ப சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாலும், பிந்துசாரர் ரொம்ப சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ரூலர்ஸால இவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ரைட், அண்ட் ஆல்சோ அசோகாக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபியூசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது த்ரூ அவுட் தி எம்பையர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் அசோகர் இறந்து போனதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் டெரிட்டரிஸை 2 பாகமாக பிரிஞ்சிருது. ஸோ யூனிட்டி வந்து இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது. தீஸ் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் டிக்ளைன் ஆஃப் மௌரியன் empire. Right, now we are going to focus on significance of Mauryas. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அங்கங்கே மெட்டீரியல் கல்ச்சர் எல்லாமே ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இட் இஸ் அ சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ். என்ன மாதிரியான மெட்டீரியல் கல்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ன்ட் பிரிக்ஸு, அயன் டூல்ஸு, வெப்பனு, அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஃபேக்ட்ஸு, பஞ்ச்மார்க்டு காயின்னு, நார்தர்ன் பிளாக் பிளைன்
பிளாக் பெயிண்டட் பாட்டரி வேர் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது அப்படின்னா லைக் இட் ஹாஸ் பீன் ஸ்ப்ரெடட், ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இவர் வந்து ட்ரைபல் பீப்புள் கூட நல்ல இன்டிமேட் கான்டாக்டில் இருக்காரு பிகாஸ் ஆஃப் திஸ் தம்ம மகாமத்தாஸ், ரைட். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் எல்லா பீப்புளும் ஒன்றிணைக்கிறதுக்கு இவர் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தார். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மென், ஹண்டர் இவங்க கூட ரொம்ப ஹை பாலிசிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, ரைட். அண்ட் தி அடாப்டட் செட்டில்டு அக்ரிகல்ச்சர் லைஃப். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்னிஃபிகன்ஸ். இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா லைக் administration வந்து it was quite institutionalized, right. So institutionalized administration வந்து throughout the empire இருந்தது. And second thing is that it was a structured justice system, right. So history வந்து throughout the history இந்த டைமில் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து எவால்வ் ஆனது இந்த டைம் பீரியடில் தான். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து மொத்தம் 34 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து தெர் வர் ஹெட், ரைட். பியூரோக்ராட்ஸ் வந்து ஹெட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் தட் தெர் வாஸ் ப்ராப்பர் ஸ்பை சிஸ்டம் டூ. அண்ட் ஜியோகிராஃபிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டி இஸ் மௌரியன் டைனாசிட்டி, ரைட். டவுன் சவுத், அதாவது ஃபார் சவுத்தில் மட்டும்தான் அவங்களால வர முடியல. அண்ட் ஃப்ரம் வெஸ்ட்டில் வந்து கந்தஹாரில் இருந்து ஹிமாலயாஸ் இந்த நார்த் அண்ட் காவேரி இந்த சவுத், இது ஃபுல்லாக நமக்கு யார் தான் இருக்காங்க அப்படின்னா மௌரியன்ஸ் தான் இருந்திருக்காங்க. எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உட்ல இருந்து தே ஹவ் கன்வெர்டட் இன்டு ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ், ரைட். அண்ட் புது விதமான ஸ்டோன் மேஷனரி வாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்டு த்ரூ அவுட் தி எம்பையர். அண்ட் திஸ் இஸ் தேர் சிக்னிஃபிகண்ட் ஒர்க், தட் இஸ் லைஃப் சைஸ் ஸ்டாண்டிங் இமேஜ் ஆஃப் யக்ஷி. ரொம்ப பாலிஷ்டு ஒர்க்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ இவ்வளோ பெரிய மோனோலித்திக் ஸ்டோன்ஸ், மோனோலித்திக் இன் தி சென்ஸ் சிங்கிள் ஸ்டோன், ரைட். ஸோ இவ்வளோ பெரிய பில்லர் வந்து எரெக்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி அ கிரேட் ஐடியா ஆஃப் இன்ஜினியரிங், ரைட். ஸோ திஸ் ஹாஸ் பீன் easily understood by the work. And next thing is that internal trade இருந்தது, external trade ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்தது. And another thing is that இந்த டைம் பீரியடில் பார்த்தோம் இல்லையா பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். ஸோ பஞ்ச் மார்க்டு காயின்ஸில் என்ன மாதிரியான பஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ட்ரீ, ஹில்ஸு, ஃபிஷ்ஷு, சன்னு, தர்ம சக்ரா, கிரசன்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸில் வந்து இருந்தது. அண்ட் ஆல்சோ இவங்க ஆர்ட், அதாவது ஸ்டீல்ல இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புது வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வரதுனால புதுவிதமான கல்டிவேட்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ லைக் டாக்ஸஸ் எல்லாமே வந்து இவங்க ரெனியூ பண்ணுறாங்க. தென் வந்து சீட்ஸ், மணிஸ் எல்லாமே வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க, ரைட். தீஸ் ஆர் தி எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மௌரியன் டைனாசிட்டி. ஸோ த்ரூ அவுட் தீஸ் சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் மௌரியன்ஸ், ரைட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மௌரியன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா சுங்காஸ் வந்து வருவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம வந்து போஸ்ட் மௌரியன் டைனாசிட்டி கீழே நம்ம படிப்போம், ரைட். சுங்காஸ் அண்ட் கன்வாஸ். இட் வில் பி கம்ப்ளீட்டட் இன் அ நெக்ஸ்ட் கிளாஸ், ரைட். தேங்க்யூ.